இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும், சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யாரு உங்க அம்மாவை பாத்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பாத்துக்குவேன் ஐயா. இல்லையா, என் மேலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துறேன். சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. போனா போனா இங்க வாய, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அத்தை, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஏங்க மச மச நின்னுட்டு இருக்கீங்க? சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலை, எங்க உங்க அம்மாவை உங்க தம்பி வீட்டுல விட்டு வந்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். போனா, நீயா பேசுற? எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா? சும்மா விளையாடாதீங்க. சட்டப்பட்டு கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. உசுறு போட்டு வாங்காத. யாரு கையில காசு வச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவோட கார் இருக்குல, அதை வித்து எனக்கு வாங்கிட்டாங்க. ஏய், அந்த கார் எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா இருக்குமா? பூனா, அது கார் இல்ல, எங்க அப்பாவோட கௌரவம். அத போய் விக்க சொல்றீங்க? அப்ப என் கௌரவம் மட்டும் உங்களுக்கு பெருசா பரலல? நான் ஒரு மனுஷியாவே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது வெறும் கார் இல்லம்மா, அவரோட 40 வருஷ உழைப்போட அடையாளம். கௌரவங்கிறது எதை வச்சு வாழறங்கிறது இல்லம்மா, எப்படி வாழறோங்கிறது தான். சேகரே, அந்த காரை விற்க வேணாயா? இந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கக்கூடியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஒண்ணு வேணாம். நீ என் புள்ளப்பா, உன் முகம் வாடனா என்னால தாங்க முடியாதப்பா. இந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி கொடுப்பா. அதை கேட்கவும் உன்னா ஆகாதோ, ஆரோ ஆரே அதை பாடவும் உன்னா. பாத்து உள்ளாங்கம்மா, பாத்து. என்ன அம்பியா, நல்லா இருக்கியா? ஏ ஜனனி குட்டி, எப்படி இருக்க? அம்பியா, எங்க அம்மா வந்திருக்காங்க. வானு ஒரு வார்த்தை கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவா. உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா இருக்க எல்லா பணத்தையும் உன்னோட மூத்த பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கா. இல்ல, நீ உன் மனசை என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்தவன் மட்டும் தான் உனக்கு பிள்ளையா? பண்ணாலா போமா. அம்பியா, அம்மாவுக்கு அந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒன்னு நாம யூஸ் பண்றோம், இன்னொரு ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹாலே தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹாலை தங்க வச்சுதானே ஆகணும். அப்ப சொன்னாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுக்குதான் இப்ப இருந்தே அவங்க ஹாலே தங்கட்டும். யாரோ யார் யாரோ என்றே தாயும் சேயும் இருப்பாரோ, விடையே இல்லாமல் இந்த ஜென்மம் முழுதும் வாழ்வாரோ. அம்மா என்றாலே. பாட்டி பாட்டி, நீங்களும் ஊதுங்க பாட்டி. நீங்க கூட பாட்டி போதுறேன். மொட்டை மாடி
மாடியில துணி காயுது, அத போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் ஜனனி, எத்தனை வாட்டி சொல்லிருக்க அடுத்தவங்க யூஸ் பண்ணல யூஸ் பண்ண கூடாதுன்னு. அவங்க வாய் வச்சு ஊதுனல நீ வாய் வச்சு ஊதுற. It's not hygienic. Do you have sense? போய் உட்கார்ந்து ஹோம்வொர்க் ஏதாவது செய். போ. ஏங்க மாசம் கடைசி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அரிசி இங்க வச்சிருக்கேன், மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கூட்டினது முட்டையெல்லாம் வலிக்குதுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரட்டா? 1 மணிக்கெல்லாம் மில்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப போனாதான் அரைச்சிட்டு வர முடியும். சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. மாசம் வேற பிறந்துருச்சு. அதான் உன்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல. அம்மாவை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்கங்க. நானே சில டைம் பார்க்கும்போது அவங்களே தனியா பேசிக்கிறாங்கங்க. எனக்கு ஏதோ இது சரியா படுற மாதிரி இல்ல. சரி, இந்த மாதிரி அம்மாவால நடக்க முடியலப்பா. மூட்டெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்தி கிருகிருன்னு வருதுப்பா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? மா, இருக்கிற 1000 டென்ஷன்ல நீ வேற ஆஸ்பத்திரி போகணும், அங்க போகணும், இங்க போகணுன்ட்டு. எனக்கு டைம்லாம் கிடையாது. பணம் வேணா தரேன், ஆட்டோ பிடிச்சி நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, உன் வேலையை நீ பாருப்பா. எப்போ உனக்கு தோதுப்படுதோ அப்ப நீ அம்மாவை கூட்டிட்டு போனா போதும்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதம்மா. வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். சேகரு சேகரு, சாப்பிட்டு தூங்குப்பா. எந்திரி எந்திரி எந்திரி, சாப்பிட்டு தூங்கு. எத்தனை முறை சொல்றது, எந்திரியா, சாப்பிட்டு தூங்குப்பா. ஐயோ, குழந்தை இப்படி தோண்டு போய் கிடக்குறான். அச்சோ, ஏய் சேகரு, என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி உடம்புல நெருப்பு கொதிக்குது. யாரும் இல்லையே. ஐயோ, ராத்திரி நேரத்துல அந்த குழந்தைய நான் எங்க கூட்டிட்டு போவேன்? நான் யார வச்சு பாப்பேன்? என் உடம்ப எப்படி நான் சரி பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து. மாமா என்னமாச்சு, ஏமா அழுவுறீங்க? ஐயோ, என் குழந்தைக்கு உடம்பு இல்லையா? டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையா? நான் எப்படி போவேன்னு தெரியலையா? இங்க இருந்து 3வது சந்து முத வீடு தாமா டாக்டர் வீடு. போங்கம்மா. டாக்டர், என் குழந்தைக்கு நெருப்பா கொதிக்குது டாக்டர். என் குழந்தை என்னன்னு வந்து பாருங்க டாக்டர். பிளீஸ் டாக்டர், என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். இருமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜுரம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், காலையில சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பாருங்க, பொறுமையா இருங்க. அந்தோ தலை மேலே பேரிடி போலே காலனும் வந்தா. என்னங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காளே என் தங்கச்சி, நீங்க வாங்கி கொடுத்த நெக்லஸ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? சுகந்தி, சுகந்தி, நீ அம்மா என்னம்மா இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு? ஏமா உடம்புலாம் வெறுத்து போயிருக்கு? என்ன பண்ணது உனக்கு? ஏமா படபடப்பாரு? என்னாச்சு? என்னம்மா, என்ன சுகந்தி இதெல்லாம்? அக்காவோட நகையை போய். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏதோ நகை மேல இருந்து ஆசையில இது மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. அத்தை, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிடுங்க அத்தை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? ஐயோ ஐயோ, சொந்த பையன் வீட்லயே இப்படி யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து போட்டு உங்க அம்மாவோட புத்தியை பாருங்க. சீ, இப்படி திருடி பொழப்பு நடத்துட்டு எங்கேயாச்சும் நாண்டு கட்டு சாவலாம். அம்மா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா இப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. ஹே கணேஷ், அம்மா வீட்டுக்கு இது வந்தாங்களா? அதான் காலையில இருந்து அம்மாவை காணோம். நானும் எங்க இல்லாம தேடிட்டேன். எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண, எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள கணேஷ். அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல,
ஆமா அவங்க வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாங்களாண்ணே? ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்ல பாரு. என்ன ஒண்ணு பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் வண்டி எடுத்து போய் அங்க பாத்துட்டு வந்துருவோமா? ஆமாண்ணே, நான் அந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் வண்டி எடு. சரிண்ணே. சிஸ்டர் இங்க வாங்க, இவங்களோட பேரை என்ட்ரி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ரூம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மந்த்லி செக்அப்லாம் கரெக்டா இருக்கணும். இவங்கள ஸ்பெஷல் கேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள்ல இருக்கணும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவரும் இங்க வந்திருந்தாங்க. இங்க இருந்து தான் அவங்க 2 அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களே அனாதையா நிக்கிறாங்க. ஆனா அனாதையானது அவங்க இல்ல, அவங்க எடுத்து வளர்த்த 2 பசங்களும் தான் மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. சரசு, இந்த பையனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இந்த பையனையும் நம்ம தத்தெடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இவன் அண்ணன், எங்க தம்பி ஒருத்தன் இருக்கிறான். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. சோ நீங்க வேற ஒரு பையனை பாருங்க. அப்போ 2 பேரையும் தத்தெடுத்துக்கலாங்க. ஒருத்தன் உங்களை பாத்துக்கிட்டானா இன்னொருத்தன் என்ன பாத்துப்பா இல்லங்க. அம்மா கிட்ட விளையாடலாமா? நீ அம்மா சவாரி செய்யறியா? விளையாடலாமா? எங்களுக்கு வாழ்க்கையை பிச்சையா கொடுத்தவர் உங்களுக்கு திருப்பி ஏறிக்கலாமா? பாப்பா 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 ரமேஷ், அது எவ்வளவு பத்திரமா எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? இது அண்ணன் கிட்ட சேகரியா? அவன் எப்படி இருக்கான் பத்தியா? அண்ணா கிட்ட சொல்லு, என்ன அண்ணா கிட்ட காட்டு. சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். சரியா?